ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. நாளைக்கு விடியறதுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மா யாருங்கிறத உங்க எல்லாருக்குமே காட்ட போறேன். ஆம் என் செல்லமே, உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா எதுவுமே உன் வாழ்க்கையில நடக்கலன்னு நீ மனசுக்குள்ள தவிச்சதும் துடிச்சதும் கஷ்டப்பட்டதும் வேதனைப்பட்டதும் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இப்போது உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் வேண்டுதல்களை எல்லாம் பழிக்க செய்வதற்காகவும் இந்த வராகி அம்மா என்னுடைய சக்தி என்ன, என்னுடைய மகிமை என்ன, என்னுடைய அற்புதம் என்னங்கிறத உலகத்திற்கு காட்டும் விதமாகவும் தான் நான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். வாழ்க்கைக்கு அவசியம் தேவை பணம் தான் யோசிச்சு உறவுகளையே மறக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் இப்போ தப்பான வாழ்க்கையில வாழ்றதுக்கு காரணம் பணம் என்னும் இந்த காகிதம் தானே. பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான், பணம் இல்லாம வாழ்க்கையே இல்லைங்கிறதும் முக்கியம்தான். ஆனா காசு பணத்தை வச்சுக்கிட்டு அதையே சாப்பிட்டுக்கிட்டு அது கூடயே பேசிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? பணம் என்பது 100% போதுமானதாக இருக்காது. ஏன்னா பல விஷயங்களும் பல மனிதர்களும் சொந்த பந்தங்களும் நல்ல நிகழ்வுகளும் கூட மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான விஷயங்களாக இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன தேவை, நீ எதுக்காக ஆசைப்பட்ட, உன் பிரார்த்தனைகள் என்னவாக இருந்தது என எல்லாவற்றையும் புரிந்த இந்த வராகி அம்மா இப்போது உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கதான் உன தேடி வந்தேன். தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம நல்லதையே நினைச்சுக்கிட்டு நல்லதையே செஞ்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கான வாய்ப்பு வரும் வரை கொஞ்சம் காத்திருப்பதில் தப்பே இல்லைதான் என் தங்கமே. ஏன்னா நான் உன்னை சும்மா இருந்துக்கிட்டு வாய்ப்பு வரும்னு காத்திருன்னு சொல்லல. உனக்கான வேலைகளையும் உனக்கான கடமைகளையும் உனக்கான பொறுப்புகளையுமே நீ சரியா செஞ்சுக்கிட்டு நல்ல நேரம் வருவதற்கான வாய்ப்புகளையும் நான் கொடுப்பேன்னு நம்பிக்கையோட இரு. அதுக்கு பதிலாக இங்க சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, நல்லது நடப்பதற்கு வாய்ப்புகளை தராமலேயே எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் எப்போதோ கொடுத்து விட்டேன். அப்படிதான் இப்போது உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தரப்போறேன். அது மட்டுமல்ல, கூடிய சீக்கிரம் நீயே யோசிக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆடம்பரம் என்பது பணத்தை வச்சு வர்றது, ஆனா நிம்மதிங்கிறது பணம் எவ்வளவு இருந்தாலும் வந்துடாது. அது உன் மனசின் மூலமாக வருவது. பணம் எப்பவுமே நிம்மதியிடம் தோத்து போயிடும். நீ நிம்மதியாக வாழணும்னு நினைச்சினா உனக்கு கிடைச்சதையும் உன்னிடம் இருப்பதையும் கொண்டு திருப்திகரமாக வாழ தயாராக என் தங்கமே. நேரத்தை வீணடிக்காமல் வாழ்பவர்கள் வாழ்க்கையை கவனமாகவும் பொறுப்பாகவும் வாழ்வார்கள். ஆனா நேரத்துக்கு மதிப்பு கொடுக்காதவங்க வாழ்க்கையை வீணடித்து விடுவார்கள் என்பதை புரிந்துகொள். நீ எப்போதுமே சரியான நேரத்துல சரியான விஷயங்களை சரியானபடி செய்யணுன்ற முனைப்போட இருந்துவிடு. நீ பட்ட ஒரு துன்பம் உனக்கு சில பாடங்களை கத்து கொடுத்திருக்கு. இனிமே நீ உன்னோட வாழ்க்கையில யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்க கூடாதுங்கிறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ. நீ பட்ட கஷ்டமும் நீ அனுபவித்த துன்பமும் வலியும் வேதனையும் வேறு யாருக்கும் வந்துடக்கூடாதுன்ற அந்த நல்ல எண்ணத்தின் காரணமாகத்தான், நீ எப்படி யோசிச்சதின் காரணமாகத்தான் உனக்கான பிரார்த்தனைகளை இந்த வராகி அம்மா நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். பலவீனத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தீனா உன்னுடைய பலவீனம் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிடும். அதற்கு பதிலாக நீ அமைதியாக இருந்தீனா, உன்னை பற்றி எந்த விஷயத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தாலே உன் பலவீனம் யாருக்கும் தெரிவதற்கு பதிலாக மற்றவங்களுடைய பலவீனத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். துன்பங்களும் துயரங்களும் வரும்னு யாரு யோசிக்காம நேர்மறையாக நல்லது நடக்கும்னு யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் முதல்ல நல்லது செய்வேன். இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகு தங்கமே. இந்த உலகத்துல உன்னை விட யாரும் பெரியவங்களும் இல்லை, உன்னை விட தாழ்ந்தவர்களும் யாரும் இல்லை. வாழ்க்கைன்றது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதத்தில் உயர்ந்ததாகத்தான் இருக்கு. உன் வாழ்க்கையையும் நீ சிறப்பாக உயர்வானதாக நினைச்சுக்கோ. உனக்கு நடக்க வேண்டிய விஷயத்தையும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தையும் செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ எப்பவுமே ஏமாந்துட்டோமே நினைச்சு கவலைப்படாம, ஏமாற்றிய நபரே எதுக்குடா உன்னை ஏமாத்தணும்னு யோசிச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை ஜெயிச்சு காட்ட தயாராகு. அவங்க உன்னை ஏமாத்துறதின் மூலமாக நீ ஏதாவது ஒரு வழியை பிடிச்சி எதையாவது செஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்தீனா, ஐயோ இனிமே யாரையுமே ஏமாற்ற கூடாதுன்ற எண்ணம் உன்னை ஏமாற்றியவருக்கு உருவாகணும். அந்த அளவுக்கு
உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு காட்டணும் என் செல்லமே. உன்கிட்ட சில பேர் பொய் பேசுறாங்கன்னா அவர்களிடம் இனிமே பேசவே கூடாதுன்ற எண்ணத்தோட நீ இருந்து விடு. ஏன்னா அவர்களிடம் உண்மையை பேசக்கூடிய உன்னையும் அவங்க எதிரி போல நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு சிலர் இப்படிதான் வாழ்க்கையை வாழணும்னு தப்பான யோசனைகளோட தப்பான சிந்தனையோட தப்பாவே வாழ்ந்துகிட்டு இருக்கவங்கிட்ட போய் நீ நேர்மை நியாயம்லாம் பேசினா அவர்களுக்கும் உனக்கும் ஒத்து வராது என் செல்லமே. நான் சொல்றத நீயே கவனிச்சு பார்த்தீனா உனக்கு அதுல இருக்க உண்மை தெரியும். நல்லா காசு பணம் வச்சிருக்கவன் யாரையுமே மதிக்காம பேசாம போனாலுமே கூட இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் அவனை தேடி போய் பேசுவாங்க. இதுவே காசு பணம் இல்லாத ஏழைனா அவன் தேடி வந்து பேசினாலும் அவனை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தும் மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாகத்தான் இருக்கு. ஆக மொத்தத்துல மனிதனுக்கு மனிதன் பேசுவதையும் உறவுகளுக்குள் சொந்தம் கொண்டாடுவதையுமே கூட இந்த பணம் தானே முடிவு செய்து. மனிதன் பேசணுமா பேச வேண்டாமான்றதை முடிவு செய்யக்கூடிய பணம் உனக்கு வேண்டாம். நீ அதை ஆண்டு அதை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு இல்லாதவர்களுக்கு கொடுத்து எளியவர்களுக்கு உதவி செய்து உன் கட்டுப்பாட்டுக்குள்ள ஓ மனசையும் நீ சம்பாதிக்கும் செல்வத்தையும் வச்சுக்கோ. நீ தேவையில்லைன்னு நினைச்சவங்க நீ நல்லவனாவே இருந்தாலும் உனக்கு கெட்டவன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீ தேவைன்னு நினைச்சாங்கன்னா நீ எப்படிப்பட்ட கெட்டவனாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்னு உன்னை தேடி வந்து சேர்வார்கள். இன்றைய நிலைமையே அப்படித்தாகத்தான் இருக்கிறது என் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன்லாம் யாரும் கிடையாது. உன்கிட்ட பணம் இருக்கா இல்லையான்றத மட்டும்தான் பார்த்து அதன் மூலமாகத்தான் உன்னை நல்லவன் கெட்டவன்னு சொல்றாங்க. பணம் இருந்தா நீ நல்லவன், பணம் இல்லாட்டி சுலபமா உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டி கெட்டவனாக ஆக்கி விடுவார்கள். மொத்தத்தில் மனிதன் இந்த உலகில் உயிர் வாழ்வதற்கே காரணமாக பணம் தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் மாயை நிறைந்த பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல பாசம்னு சொல்லும்போது எனக்கு பயம் வருது. ஏன்னா பாசம் என்ற வார்த்தையில் எத்தனை வேஷம் போட்டு மனிதர்கள் நடிக்கிறாங்கன்றத நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையாகவே முன்ன போல இருந்த உறவுகளும் சொந்தங்களும் இப்போது இருப்பது கிடையாது. பாசத்தை கூட வேஷம் போட்டு பச்சோந்தி போல நிறம் மாறும் மனிதர்களாக எல்லாரும் மாறிட்டாங்க. ஆள் இருந்தா ஒரு பேச்சு, ஆள் இல்லாட்டி ஒரு பேச்சு, முகத்துக்கு நேரா ஒரு பேச்சு, அவங்க முதுகுக்கு பின்னால ஒரு பேச்சு, நேரா பார்க்கும்போது ஒரு பேச்சு, நேரா பார்க்காத சூழ்நிலையில ஒரு பேச்சுன்னு எல்லா மனிதர்களையும் பற்றி பேசக்கூடிய பேச்சுக்களையும் இந்த காசு பணம் தான் கையாளுகிறது. ஆனா நீ அதற்கெல்லாம் மயங்கிடக்கூடாது. எப்போதுமே நீ தைரியமா இருந்தீனா எவ்வளவு பெரிய விஷயங்களையும் சாதித்து விடலாம். அதை விட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தீனா பணம் சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும்னு தேவையில்லாத கவலைகளை மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டே இருந்தீனா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய கஷ்டங்கள் போல தெரியும். காசு இருக்கோ இல்லையோ என் வாழ்க்கையை என்னால் நிம்மதியாக வாழ முடியும்னு நீ தைரியமாக இருந்தால் அதுதான் உனக்கு பெரிய பலமாக இருக்குமே செல்லவே. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேரு அடுத்தவங்களுடைய குற்றத்தை சுலபமாக சொல்லிடுறாங்க. ஆனா தன்னுடைய தவறும் தன்னுடைய குற்றமும் அவர்களுக்கு தெரிவதே கிடையாது. அதையும் மீறி யாராவது அவங்க குற்றத்தை சுட்டி காட்டுனாங்கன்னா நான் அப்படி கிடையாது, நான் தான் உத்தமன் போல நல்லவர்களாக நடத்தி கொள்வார்கள். நீ அப்படி இருக்க வேணாம். நீ நீயாக இரு. உன்னை ஒருத்தர் தவறு சொல்லும்போது அது உண்மையாக இருந்தால் திருத்திக் கொள்ள முயற்சி செய். அடுத்தவன் கஷ்டப்படுறத பார்த்து அடுத்தவன் பிரச்சனையில மாட்டி தவிக்கிறத பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய மனிதர்கள் இப்போதெல்லாம் நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த துன்பமையும் வலியையும் அனுபவித்த மனிதர்கள் யாருமே இன்னொருவர் கஷ்டப்படும் போது அதை பார்த்து சிரிக்க மாட்டார், அடுத்தவரை கஷ்டப்படுத்தவும் மாட்டார். நீயும் அந்த வகையில தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிட்ட. உன்னால ஒருத்தர் கஷ்டப்படும்படியோ வருத்தப்படும்படியோ நீ நடந்து கொள்ள கூடாது என் செல்லமே. இங்கு பல பேரு அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சில உண்மைகளை மறைப்பதற்காக 1000 பொய் சொல்றாங்க. ஆனா இங்கு பல பொய்களை உடைத்தெறிய ஒரே ஒரு உண்மை மட்டும் போதும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க பொய்யை எல்லாம் உடைத்து அவர்களுடைய உண்மை முகத்தை இந்த உலகத்துக்கு நான் காட்டும் போது நிச்சயமாக நீதான் ஜெயிச்சு நிற்ப. ஏன்னா குறுகிய மனம் கொண்ட அவர்களுக்கு உன் பரந்த மனம் தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாது. உன்னை பார்த்தாலும் அவர்கள் எதிரி போல்தான் நினைக்கிறாங்களே தவிர அவர்களுக்கு நல்ல எண்ணமும் வர்றதில்ல, உன்னை பற்றி நல்ல சிந்தனையும் வருவதில்லை. யார் என்ன வேணா உன்னை பத்தி நினைச்சுக்கட்டும்,
ஆனா நீ கவலைப்படாத. ஏன்னா உன் வாழ்க்கைக்கு தேவையான நிறைய அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக் கொடுத்த இந்த வராகி அம்மா நீயே யோசிக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை உச்சம் தொட வைப்பேன். ஆம் என் செல்லமே, என்னுடைய அற்புதத்தாலும் மகிமையாலும் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக உயர்ந்து நீ யாருங்கிறத இந்த உலகத்திற்கே நான் அடையாளம் காட்டப் போகிறேன்.